மாநில நலன் அப்படின்னு இதுக்கு பேசுங்க, கர்நாடகாவுக்கு எதிராக பேசுங்க. சொந்தக்காரங்களுக்கு எதிராக எப்படின்னா பேச முடியும்? யார் சொந்தக்காரு? இவங்க தெலுங்குனா அவங்க கன்னடம். சரி, ரெண்டும் ஒரே லிட்ரேச்சர்ல, தசாவதாரம் படத்துல கமல் சொல்ற மாதிரி ரெண்டும் ஒரே லிட்ரேச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி பார்த்தாலும் சொந்தக்காரங்கள்ல, அதனால எதிர்த்து பேச முடியலையே என்னமோ. அரசியல் பண்றீங்க. திராவிடம் அப்படின்னு சொன்னா ஆரிய பிராமணர்கள் உள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஈவேரா சொன்னது. ஆனா இந்த இடத்துல எஸ்.வி. சேகர் நானும் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கமலஹாசனும் ஒரு பிராமணர் தான், பிறப்பால அவர் ஒரு பிராமணர் தான், அவரும் திமுக கூடவே கூட்டணி வைக்கிறாரு. இது மட்டும் எப்படி நடக்குது? இதை பத்தி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, ஏன் திறக்கணும்? இதுனா புதுசா என்ன எங்களுக்கு? இன்னைக்கு தேதிக்கு டெல்லிக்கு நமக்கு சுமூகமா இருக்குது. பார்ப்பனர்கள் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்ப்பன எதிர்ப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு நாங்க காட்டுறோம். பெரியார் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னு வச்சுப்போம், அந்த கையில வச்சிருக்கிற தடியாலே அடிப்பாரு. அப்படி இல்லை, அவர் பால்டாயில் குடிச்சிட்டு படுத்துவாரு. உண்மையிலேயே சொல்றேன். சரிண்ணே, உண்மையிலே சொல்றேன். உன்னுடைய கொள்கைகள் எல்லாம் இன்னைக்கு வியாபாரத்துக்காகவும் வச்சு பழைக்கிறதுக்காகவும் பழப்பு நடத்துறதுக்காக மட்டுமே இருக்கு. பெரியாரே இன்னைக்கு இருந்திருந்தால் உங்களை பார்த்து வெக்கி தலை குனிக்கு அவரே பள்ளம் தோண்டி அவரே படுத்துக்கிட்டு இருப்பார். நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. வினோதமான ஒரு அரசியல் நடந்துச்சு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. கமலஹாசனுக்கு மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திமுக கொடுத்திருக்கு. கமலஹாசன் அரசியலுக்கு வந்தபோது நான் திமுகவிற்கு மாற்று, திராவிட அரசியலுக்கே மாற்று அப்படின்னு சொன்னாரு. யாரை எதிர்த்தாரோ இன்னைக்கு அதே திமுக கிட்ட போய் ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்காக கெஞ்சி நிக்கிறாரு. இந்த அரசியல் வினோதத்தை எப்படி பாக்குறீங்க? இவங்கள நல்ல ஒரு அரசியல்வாதியா, இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரான்னு வசனம் வரும். இதுக்குதான் அரசியலுக்கு வந்தியா நீ? சீட்டுக்கு தான் நீ டிவியை உடச்சியா, டாய்ஸ் லைட் உடச்சியா? புரியுதுல உங்களுக்கு? அங்க ஒரு திமுக டைலாக் ஒன்று பேசிட்டு இருப்ப பார்த்து நின்றுட்டு டார்ச் விட்டு அடிப்பாரு விருப்பம். ஆமா. அப்புறம் கொள்ளை ஊழல் இதுக்கு எதிராகத்தான் நான் இன்னொன்னுலாம் உருட்டுனுங்க, பல்ட்டிலாம் அடிச்சு கடைசியா எங்க போய் தொங்குறீங்க? ஒவ்வாறு எங்க மரத்துல தொங்குது. இந்த ஒத்த சீட்டுக்காக மரத்துல இன்னைக்கு தலைகீழ தொங்குறேன். இதுதான், இது புதுசு இல்லை. இவ்வளவு கழிவு ஊத்துனாரு இந்த கமலஹாசன். இவருக்கு நம்ம சீனியர், நமக்கு விசுவாசமா இருந்துட்டு துண்டெல்லாம் தொடச்சி வேஸ்ட்லாம் தொடச்சி விட்டு மனிதரை விட்டு விட்டு இவருக்கு கொடுக்குறேன்னு நினைச்சாங்க. வைகோ பாவனை, வைகோ விட்டாங்க லிஸ்ட்ல. தண்ணியில நின்றுகிட்டு சத்தியமன்னர் அப்ப கடல்ல நின்றுகிட்டு நான் ஈழம் அடையாமல் விட மாட்டேன் அந்த வீடியோ எடுத்து போட்டு சோகமான ஒரு பாட்டை போட்டுங்கிறாங்க பசங்க. புரியுதுல உங்களுக்கு? பின்ன என்ன, நாடாளுமன்ற சிங்கம் அப்படின்னு போற்றப்பட்டவர் வைகோ, அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம கமலுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாடாளுமன்ற சிங்கம் ஏதோ ஒன்று இருந்துட்டு, சிங்கமாக ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். நீ என்ன சாதிச்சன்னு ஒண்ணு இருக்குது. சும்மா இந்த வசனம் பேசினா இதுக்காக கேள்வி கேட்டா அதை பண்ண இதை பண்ண, நீ கடைசியா துரோக வேலை பண்ணிட்டு தான் நின்று அதனுடைய பலன் தான் இன்னைக்கு நிக்குது. எதுக்கு நீ என்ன செய்தியோ அதுதான் இன்னைக்கு உனக்கு விளையுது. இன்னைக்கு உன்னை கழட்டி விட்டாங்கல்ல, ஒரு ஒத்த கமலுக்காக வேண்டி ஒன்ன இன்னைக்கு நடுத்தல நிறுத்திச்சுல திமுக. கண்டிப்பா. இதுல இன்னைக்கு துறை வைக்க அவங்க அப்பா மாதிரியே பேசுறாரு. இவங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கூட நாங்கள் இது அப்படியே அச்சு அசப்பல அப்பா மாதிரி ஒரு மாநில நலன் கருதி அமைதி காக்கிறோம். அது என்ன உங்களுக்கு இது மட்டும்தான் மட்டும் உங்களுக்கு எல்லாம் மாநில நலன் கருதி டெல்லியில போய் சந்திப்போம், மாநில நலன் கருதி அமைதி காப்போம், மாநில நலன் கருதி நாங்கள் திமுகவுடன் தான் இருப்போம், மாநில நலன் உங்களுக்கு மானம் கெட்டு போய் இருக்கிறீங்கன்னு சொல்லிக்குங்க, வேற வழி இல்ல. அது மாநில நலன் கருதி மக்கள் நலன் கருதி மானம் கெட்டு போய் நாங்கள் டெல்லியில போய் பார்த்தோம், நிதி ஆயோக்குள்ள சேர்ந்துக்கிட்டோம், அங்க நீங்க சொல்லணும். மக்கள் எல்லாம் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. பேருக்கு மக்களை இழுத்துட்டு வச்சு நீ கும்மி அடிக்கிறீங்க. இதை சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. வைகோவுக்கு மக்கள் மாநிலங்களுடைய என்ன மாநிலத்தில் மேல உனக்கு எப்ப அக்கறை இருந்துச்சு? அக்கறை இருந்தது இப்ப தமிழ் மொழி மேல கொச்சப்படுத்துது கர்நாடகா மாநில அக்கறை தானே. பேசி போய் எல்லைக்கு போயேன், வைகோ போயேன், மூத்த மொழி தமிழ் தானே, எப்படி எல்லாம் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்க முடியும் சொல்லிட்டு அங்க பேச ஒரு கூட்டம் நடத்த ஒரு கண்டன அறிக்கை விடல. ஏன் விடல? அவரை விடுங்கண்ணே, திமுக தலைமையா வாயை திறக்கலையே. திமுக தலைமை இல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சரே வாயை திறக்கல. ஆமா, அதான் ஏன்னு கேக்குறேன். அதுதான் மாநில நலன் இதுல எங்க இருக்குது பாத்தியா? மாநில அக்கறை, அந்த மாநில நலன் உனக்கு உண்மையில அக்கறை இருந்தா இதுல கொதிச்சு போய் மொழி என்னுடைய மொழியில இருந்து தான் நீ வந்ததுக்கு ஆதாரம் இவ்வளவுக்கு, நீ எப்படி கொச்சப்படுத்தி பேச முடியும்? சீதாராமையாவுக்கு நீ பதில் பண்ணவருக்கு முதலமைச்சர் அங்க வாய் திறந்து பேசிட்டாருல. நிச்சயமா நீ இன்ன வரைக்கும் வாய் திறக்காம உட்காந்துட்டு இருக்க. நீங்க யார? ஏன் வாயை திறக்கல? யார் நீங்கன்னு கேட்கறேன். யார் நீங்க? கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமா. என் மொழியை கொச்சப்படுத்துகிறவனுக்கு இதுக்கு பதில நான் கொடுப்பேன், இல்லைன்னா ஓங்கோருக்கு நடைய கட்டணும்னு சொல்லிட்டு இல்ல நீ முடிவு பண்ணணும். நிச்சயமா மக்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல.
தாயை கொச்சப்படுத்துறான், மொழியை கொச்சப்படுத்துறான், இங்கிருந்து பிரிஞ்சுட்டு போனோம். தொடர்ச்சியாக தமிழர்களை இம்சம் பண்ணிட்டு இருக்கிறான். தமிழர்களாவே இலக்காரம்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதுக்கு அங்கிருந்து ஒரு கண்டன குரல் அந்த முதலமைச்சர் கொடுக்குறாரு. பதிலுக்கு நீ பேசி இருக்கணுமா இல்லையா? நிச்சயம். ஏன் நீ வடக்க திரும்பிக்கிட்டு உட்காந்துக்கிற, தெற்கு திரும்பிக்கிட்டு போற, அப்படி திரும்பிக்கிட்டு போற? உன் குளத்தூர்ல குத்தாட்டம் வேற கேட்குது உனக்கு. சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கே எல்லாம் பேசவே இல்லை முதலமைச்சர். நீ குத்தாட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிற, அவன் மொழியை சிதைக்கிறான், அவன் மொழியை கொச்சப்படுத்துறான், அவன் இனத்தை கொச்சப்படுத்துறான். இதுல மாநில நலன் இருக்குதா இல்லையா? இதுல மாநில நலன் இருக்கிற மாதிரியே தெரியலையே. வரேன், எந்த மாநில நலன் கருதி நீங்க டெல்லிக்கு போறீங்க முதலமைச்சர்? இது மாநில நலன் தானே. இவரு சொல்றாரு, வைகோ வந்துட்டு துறை வைகோ மாநில நலன் கருதி நாங்கள் சீட்டு கொடுக்காம அக்கறை இருந்தா இதுக்கு வாயத்தரங்கடான்றீங்க. மாநில நலன் அப்படின்னு இதுக்கு பேசுங்க. கர்நாடகாவுக்கு எதிராக பேசுங்க. சொந்தக்காரங்களுக்கு எதிராக எப்படின்னா பேச முடியும்? யார் சொந்தக்காரரு? இவங்க தெலுங்குனா அவங்க கன்னடம். சரி, ரெண்டும் ஒரே லிட்ரேச்சர்ல. தசாவதாரம் படத்துல கமல் சொல்ற மாதிரி ரெண்டும் ஒரே லிட்ரேச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி பார்த்தாலும் சொந்தக்காரங்கல்ல. அதனால எதிர்த்து பேச முடியலையா என்னமோ. இங்கேயும் அரசியல் பண்றீங்க. இல்ல இங்கதானே திராவிடன்னு சொல்ல முடியும். அங்க போய் சொல்ல அங்க சொன்னா என்ன சுட்டுறாங்கன்னு கேவலமா திட்டுறாங்க. உங்களுடைய இழிச்சவாயம் தமிழ் எங்க இருக்கிறான்ல, இவனை பாசிஸ்ட் இதுக்கு பேசுறதுன்னு ஒரு கும்பல் உருவாக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும்தான் இங்க இதே வார்த்தை நீ ஏன் மற்ற மாநிலத்துல பேசுற, அங்க பேசிட்டு வானா அங்க வந்து உன்னை வேற மாதிரி பண்ணி அனுப்புவாங்க. தொடர்ச்சியாக இந்த ஐயா பே மணியரசன் மிக தெளிவாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அறிக்கை கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் கொடுத்தாரு. சீமான் கொடுத்த போராட்டம் பண்ணதுல அவர் நிறைய சுற்றுப்பயணத்தில் வந்துங்கிறாரு. போராட்டம் பண்ண முடியல, டக்குன்னு கண்டன அறிக்கை வந்திருக்குது. போராட்டத்துக்கு பின்னாடி அறிவிக்கிறாரு. முதல் போராட்டம் நடத்துனது தமிழ் தேசிய பேர் இயக்கம் பி. மணியரசன். ஏன்னா ரத்தம் ஐயா சுபவீர பாண்டியன் வரலைங்கய்யா. சுபவீர பாண்டியன் வரல. இல்ல, எதுல இருக்கிறாரு அவரு திராவிட இயக்க தமிழர் பேரவையில இருக்கிறாருங்க ஐயா. திராவிட இயக்க தமிழர் பேரவை எவ்வளவு பெரிய பேரவை. இந்நேரம் போராட்டத்துக்கு வந்திருப்பாருன்னு கேட்க. குரல் கொடுத்திருந்தாக்கா இங்க இவருக்கு நெருக்கடி வரும்ல. யாருக்கு? ஸ்டாலினுக்கு. ஓ, நாங்க அதை பார்ப்போமா மத்த இன உணர்வுன்னு பார்ப்போமா? புரியுது இல்ல? புரியுது. அங்கிருந்து இதுக்கெல்லாம் பேசாத ஐயா சுபவீர பாண்டியன் வேற எதுக்கு பேச போறாரு? அவர் பேசி அரசியல் நம்ம கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க தானே. நிச்சயமா நீங்க எல்லாம் பேசியிருக்கணும். ஸ்டாலினுக்கு பேசாட்டி போனாலும் நீங்க குரல் கொடுத்துருக்கணும். ஐயா எனக்கு ஒரு டவுட், ஏன் வரல இது வரைக்கும் யாருமே? கரெக்ட். கருந்தட்டை கோஷ்டிகள் ஒருத்தர் கூட. அப்ப இவங்களுக்கு யாருக்கும் மொழி நலனோ மாநில நலனோ முக்கியமே கிடையாது. வேற எதுலதான் உங்களுக்கு நலன்? திமுக குடும்ப நலன்ல மட்டும்தான் அக்கறை. எதுல நலன்? சொத்து சேர்த்து கோடி கோடியா குவிச்சு வச்சுக்கிறது நலன். அதெல்லாம் நீங்க ஷேரிங் ஒட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு நலன். இதுக்கு தானே இருக்கிறீங்க. இல்லைன்னா இதெல்லாம் பேசி இருக்கணுமா இல்லையா? நிச்சயமா நீங்க முதலமைச்சரை கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? மாநில நலன் கருதி போறோம்னா ஏன் 3 வருஷமா போகல, இதுக்கு முன்னாடி நடந்த கொடுத்து கேள்வி வந்திருக்கணுமா? கண்டிப்பா. இதுல என்ன தெரியுதுன்னா மிக தெளிவாக தமிழர்களை ஏய்த்து பிழைப்பதற்கான ஒரு இடம் இங்கதான். இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு இருக்குது. நீ இதை பேசினா இங்க இரு, இல்லைன்னா நீ போன்னு கர்நாடகாவில் விரட்டுற மாதிரி காங்கிரஸ்காரனும் பயப்படுறான், பாஜகவும் பயப்படுறான். கண்டிப்பா அங்க இருக்கிற கம்யூனிஸ்டும் சரி பயந்துதான் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒத்த கொடி, அந்த மாநில கொடின்றதை மட்டும் பிடிச்சிட்டு நிக்கிறான். இது வேண்டியதுல இருந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். இங்க நீங்க என்ன பண்றீங்க? தமிழ் அமைப்பு ஒரு கட்சி கொடியை ஒரு தமிழ் கொடின்னு கொண்டு வந்தா அதுக்கு போட்டியா ஒண்ணு கொண்டுட்டு வருது. தமிழ் மாசிங்க ஒன்று முடிவு பண்ணா சித்திரையா தையான்னு 2ஆ உருவாக்குறது, குழப்பி விடுறது. தமிழ்நாடு பிறந்த நாள் எப்படின்னாக்கா 56 நவம்பர் 1 அப்படின்னு பாக்குறப்ப அது இல்லை, ஜூன் அண்ணாதுரை பேர் வச்சுதான். ரெண்டுமே இந்த தமிழனுக்கு நிலையாக ஒன்று இருக்கக்கூடாதுன்றதுல மிக தெளிவா இருக்கிற இந்த போஸ்டிங்க எப்படி தமிழர் நலன் மாநில நலன்றதுல அக்கறையா இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப இந்த கமலஹாசனுக்கு எம்பி பதவி கொடுத்தது தொடர்பாகவே இன்னொரு கேள்வின, திராவிடம் அப்படின்னு சொன்னா ஆரிய பிராமணர்கள் உள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஈவேரா சொன்னது. ஆனா இந்த இடத்துல எஸ் வி சேகர் நானும் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கமலஹாசனும் ஒரு பிராமணர் தான், பிறப்பால ஒரு பிராமணர் தான். அவரும் வந்து திமுக கூடவே கூட்டணி வைக்கிறாரு. இது மட்டும் எப்படி நடக்குது? இதை பத்தி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, ஏன் திறக்கணும்? இதுனா புதுசா என்ன எங்களுக்கு? உங்க கொள்கைக்கே மொத்தம் முரணானதாச்சு. கொள்கையை முத பார்ப்பனர்களோட கூட்டணி வச்சுதான் நாங்க அந்த திமுக அந்த மேல கோட்டையில போய் உட்காந்ததே முதல் கூட்டணியே ராஜாஜி கூட கூட்டணி வச்சு கொல்லுக பட்டர் கேவலமா பேசிட்டு அவர் கூட கூட்டணி வச்சு அவர் காலை பிடிச்சி கெஞ்சி கதறி அவர் முதுகுல உட்காந்துருந்தா போய் கோட்டை நாற்காலியில உட்காந்து இன்ன வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பார்ப்பனர்களுடன் சமரசம் என்பது ஏற்கனவே திமுக வைத்து போறப்பா. இந்த யாரு ஈவேரவே சொன்னாரு, இவன் எதையும் செய்வான் கொச்சியா, ஓட்டுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. ஓட்டுக்காக இல்ல, வேற ஒரு விஷயத்துக்கு எதையும் கூட்டி கொடுப்பான் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நான் சொல்லல, உங்க தந்தை சொன்னாரு உங்களை பத்தி. புரியுதுல்ல?
அது மாதிரி செய்த அப்புறம் சஞ்சீவி ரெட்டி இருக்கிறாரு, ஜனாதிபதிக்கு நிற்கிறாரு, விவி கிரி நிற்கிறாரு. பெரியார் வந்து சஞ்சீவி ரெட்டி வந்து நம்மால் பிராமணர் அல்லாதான்னு சொல்ற நம்மால் அந்த ஒத்த ஆள் தான் வந்துட்டு இந்தி ஆட்சி மொழியாக இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுறப்ப சமமாக இருந்துச்சு. அவருடைய ஒரு ஓட்டை போட்டு ஆட்சி மொழி இல்லைன்னு ஆக்கின அந்த மனுஷன் அவருக்கு ஓட்டு போடுங்கன்ன உடனே நீங்கள் விவி கிரி பார்ப்பனருக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்க. இப்போ முருமும் நின்னாங்க. நீங்கள் தான் ஒடுக்கப்பட்டதனுடைய பிரதிநிதிகள்னு உருட்டுற தலையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நெஞ்சில் அப்பா இவங்க மாதிரி ஐயோ வரலாறு நீங்கள் போய் படிக்க இவங்கள மாதிரி கோயபர்ஸ் போட்டு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஹிட்லர்கிட்ட இந்த கோயபர்ஸ் தோற்று போயிடுவாங்க. இவ்வளோலாம் சொல்லிவிட்டு இந்த நீ ஒடுக்கப்பட்ட 1000 கட்சி வேறுபாடு இருக்கட்டும், அவங்க வந்து இருக்கட்டும்னு ஒரு எண்ணம் வந்து ஓட்டு போட்டிங்களா? இல்லை, போடல. ஏன்? யாருக்கு நீங்கள் போட்டீங்க? ஒரு பார்ப்பனருக்கு. சரி, நீங்கள் கூட்டணி வச்சுக்கிற தலைவர் இன்னைக்கு ராகுல் காந்தி யாரு? அவர் வந்து காஷ்மீர் பண்டித். கவுல் பார்ப்பனன் பூணூல் பிடிச்சி ஒன்று வச்சுக்கிறாரு, உள்ள பூணூல் காட்டுறாரு. அதை மட்டும் அங்கே பிடிச்சி ஆட்டிட்டு கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க. அது என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பார்ப்பனர் அல்லாதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்க்க மாட்டாங்க. தமிழன்றது மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை, திராவிடர்களுக்கு. புரியுது இல்லை? மற்றபடி யார் கூட வேணாலும் சமரசம் வச்சுக்கிட்டு யார் கூட வேணாலும் விட்டு கொடுத்துட்டு கொள்கை என்பதே இவங்களுக்கு இல்லை. இருந்தாக்கா ஏன் எஸ்வி சேகர் உள்ள வரதை நீ தேர்த்துக்கிற மனம் கொள்கிறேன்னா, அது நீங்க ராஜாஜியை வச்சு பழப்பு நடத்துனீங்களா, அங்கிருந்தே உங்களுக்கு தொடங்கி வரலாறு. இவ்வளவு வரலாறு உங்ககிட்ட இருக்கு. அதனால கொள்கை இவங்க எப்படி உங்க அப்படி பார்ப்பனர்கள் உள்ள சேர்க்கலாம். வயிற்று பழப்புன்னு வந்துருச்சுனாக்கா கொள்கையே கிடையாது அவங்களுக்கு. வயிற்று பழப்புன்றது நாற்காலியில் உட்காரணுன்றதுக்காக எதோ வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு தேதிக்கு டெல்லிக்கு நமக்கு சுமூகமா இருக்குது. பார்ப்பனர்கள் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்ப்பன எதிர்ப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு நாங்க காட்டுறோம். பெரியார் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோ, அந்த கையில வச்சிருக்கிற தடியாலே அடிப்பாரு. அப்படி இல்லை, அவர் பால்டாயை குடிச்சிட்டு படுத்துவாரு. உண்மையிலே சொல்றேன். சரிடா, உண்மையிலே சொல்றேன். அவர் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்தாக்கா இந்த இன்னைக்கு இந்த ஜென்மத்தை நம்ம வச்சுன்னு இருக்கணுமா சி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துன்னு இருப்பாரு. அவ்வளவோ பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கமலஹாசன் இல்லை, நீங்க எத்தனை காசனை வச்சுன்னு இருந்தாலும் டெல்லிக்கு சொல்லக்கூடிய தகவல், நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா இந்த 2 பிராமணர்கள் நீங்க போய் லாபி பண்ணி எங்களுக்காக காப்பாத்துங்க. எங்க கிச்சன் கேபினெட் வேற ரூட் எடுத்து அதுவும் பேசும். நீங்க ஒரு பக்கம் போய் நீங்க ஒரு தாக்குதல் 2 முனை தாக்குதல்னு சொல்லுவாங்களா, அதுக்காக வச்சுட்டு இருக்கிற வேஷம் இதெல்லாம் வந்து ஒரு டிராமா. சரிண்ணா, தான் பிழைப்பதற்காக இல்லை பார்ப்பன எதிர்ப்பு அது இது. இப்போ வீரமணி வாய் திறந்து பேச வேண்டியதானே, வாயே திறக்கல. ஏன் பேசல? பெரியார் இப்படி சொன்னார், நீங்களும் கூட இந்த பேர் வைக்கணும், திராவிட கழகம் பேர் வைக்கணுன்றப்ப, பெரிய தமிழர் இந்த பேர் வைக்கணும், தமிழர் கழகம்னு வைக்கிறப்ப இப்படிலாம் வச்சா அவன் மட்டும்தான் இருப்பான், திராவிடன்னு வச்சுட்டாக்கா பாப்பான் உள்ள வர மாட்டான் அப்படின்னு சொல்ற இதனுடைய மையமே அடிபட்டு போச்சு இல்லை இன்னைக்கு. ஆமா, இது எப்படி பொருந்தும் அப்படின்னு அந்த திராவிட மடத்துல இருந்து திடல்ல இருந்து ஒரு குரல் வந்திருக்கணுமா? கண்டிப்பா. ஏன் வரல? ஐயாவுக்கு சாப்பாடு கிடைக்காது இல்ல, ஏதாச்சும் கேட்டா ஐயாவுக்கு சாப்பாடு கிடைக்காது இல்ல. அப்புறம் எதுக்கு நீ வந்து இயக்கம் வச்சுட்டு இருக்கிற? எதுக்கு பெரியார் பேரை சொல்லிட்டு இருக்கிற? பெரியார் சொன்னதுக்கு எதிராக உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன ரெட்டை குழல் துப்பாக்கி, ஒரு துப்பாக்கில பூணூல் தொங்கிட்டு இருக்குது, ஒரு துப்பாக்கில கருப்பு கொடி தொங்குதா, ஒரு முனையில இரட்டை குழல் துப்பாக்கி, ஒரு குழல்ல கருப்பு கொடி தொங்கிட்டு இருக்குது, ஒரு குழல்ல பூணூல் தொங்குது. ஒத்துக்கிறீங்களா? ஆமான்றாரு போல. உங்ககிட்டே கொள்கையே இல்லையா? கொள்கை இருந்தால் பெரியார் கொள்கைக்கு எதிராக நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஏன் சொல்லுங்க. வெறும் பிழைப்புவாதம் மட்டும்தான் இருக்கு, பக்கா பிழைப்புவாதம். இவங்க போய் சங்கர மரத்தை பத்தி சொல்லுவாங்க. சங்கர மரத்தை விட கேடானது பெரியார் மரம். நான் சொல்றேன் உன்னுடைய கொள்கைகள் எல்லாம் நீக்கு வந்து வியாபாரத்துக்காகவும் வச்சு பழைக்கிறதுக்காகவும் பழப்பு நடத்துறதுக்காக மட்டுமே இருக்கு. பெரியாரே நீக்கு இருந்திருந்தால் உங்களை பார்த்து வெக்கி தலை குனிக்கு அவரே பள்ளம் தோண்டி அவரே படுத்துக்கிட்டு இருப்பார். உண்மையிலே நான் அப்படி சொல்றேன்னு நினைக்காது, அவர் அதை தான் செய்திருப்பார். நீங்க கூட எனக்காக வந்து என்ன பிடிச்சிட்டு எனக்கு உங்க விரல கூட என் மேல படக்கூடாது, நானே இறங்கிடுறேன், நானே பள்ளம் தோண்டி நானே படுத்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கயவாளித்தனமான அந்த கொள்கை விற்று பழைப்பவர்கள்ட்ட நான் ஏன் இருக்கணும்னு அவரே அந்த முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பாரு. புரியுது இல்ல? புரியுது. அவர் இவங்களை எப்படிதான் சொல்லணும், வேற என்ன சொல்லணும்? பார்ப்பனர் உள்ள வந்தாக்கா திராவிடன்னு வச்சா பாப்பான் வரமாட்டான். இப்ப வந்தானே அவன் திராவிட கட்சி கல்ச்சரிங்களா? நான் கேட்குற கேள்வி சரியான கேள்விதான். பார்ப்பனர் வந்தாக்கா பார்ப்பனர் நீ திராவிடன் இருந்தா தான் பாப்பான் உள்ள வரமாட்டான், தமிழர்னு வச்சுட்டா நானும் தமிழன் தான் உள்ள வந்துருவான். அன்னைக்கு சொன்னீங்கல்ல 1944 திராவிட கழகம்னு பேர் வைக்கிறப்ப, தமிழர் கழகம்னு வைக்கிறப்ப நம்ம தமிழ் தலைவர்லாம் சொன்னும் போது நீங்க சொன்ன விளக்கம் இது புரியுது இல்ல? இன்னைக்கு உள்ள வந்துட்டாங்கல்ல, கட்சி திராவிடன்றதை கலைச்சிருங்களா, அந்த வார்த்தையை எடுத்து
இருக்கக்கூடாதுல்ல. கண்டிப்பா. திராவிட முன்னேற்ற கழகம், தப்பாயிருச்சு, உங்க அடிப்படையே தப்பாயிருச்சு. திராவிடர் கழகம் ரெண்டுமே இருக்குல்ல, அந்த எடுத்துருங்களேன், பேரை எடுத்துருங்க, ம் எடுத்துருங்க. அந்த திராவிடன்றது உங்களுக்கு வேணாம், எடுத்துருங்க. கரெக்ட் நோக்கம் கரெக்ட் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பேர் வச்சுக்க தகுதி இருந்துச்சு. அதுக்கே இல்ல, அந்த இடம் உடஞ்சு போச்சு. இப்ப தகுதி வேணாம், அது பேர் எடுத்துருங்க, திராவிடன் எடுத்துருங்க. சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வேற இருக்க போகுது. ம் இந்த திராவிடன்றது எங்களுக்கு தான் சொந்தம்னு பிராமின் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே. ஆமா ஆமா, புரியுது இல்ல, நாங்க தான் திராவிடர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திராவிடர்கள நாங்க தான், அது எங்களுக்கான பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரிஜினலா அவங்க உள்ள போயிருக்காங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. புரியுதுல்ல. சரிங்கய்யா, இது ஒரு பிரச்சனை உள்ள வரும். சரிங்கய்யா. எங்களோட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை ரொம்ப விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி.